மெகா டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது, என்ன செய்யலாம், எந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கலாம், ஸோ யார் யாருக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக வாய்ப்பு இருக்குது, ஒருவேளை உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தால் உடலில் என்னென்ன பாதிப்புகள் நடக்கும், ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொதுவாக இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி காலகட்டத்தில் யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு, இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கே பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குங்க. அதாவது இந்த கொழுப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நம்மள நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இந்தந்த உணவுகள்லாம் சாப்பிட்டா என் உடம்புல கொழுப்பு அதிகமாகிடும், வெயிட் கெயின் ஆகிடும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். உணவுகள் நம்ம எந்த மாதிரி எடுத்தாலும் நேச்சுரலாகவே நம்ம பாடியில் கொழுப்பு அப்படின்றது உற்பத்தி ஆகும். ஸோ இது அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது நம்மளும் உணவு ரொம்ப ஃபேட் கண்டென்ட் இருக்கக்கூடிய டயட் நிறைய சாப்பிட்டோன்னா உடலில் கொலஸ்ட்ரால் லெவல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி அதிகமான கொலஸ்ட்ரால் என்னங்க பண்ணும், அது உடலில் ஒன்றுமே செய்யாது, அங்கங்கே நம்மளுடைய ஆர்கன்ஸில் போய் அப்படியே செட்டில் ஆகிடும். விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க, ஃபேட்டி லிவர். ஸோ கல்லீரல் மேலே கொழுப்பு படிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நிலை. ஸோ இந்த ஃபேட்டி லிவர் இருந்ததுன்னா பெரும்பாலும் என்ன ஆகுது, நிறைய உடல்நல உபாதைகள் வருது, கல்லீரல் ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபேட்டி லிவரை தாண்டி கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாச்சுன்னா வேறு என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி இந்த ஃபேட் கொலஸ்ட்ரால் மேலே போய் படியுதோ அதே மாதிரி இதயத்தில் படிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதயம் தொடர்பான பிரச்சனைகள், ஹார்ட்டில் பிளாக்ஸ் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கொரோனரி ஆர்டரி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இத்தனை பிளாக் இருக்குது, இவ்வளோ பர்சன்டேஜ் பிளாக் ஆகிடுச்சு, உடனடியாக அது சர்ஜரி பண்ணணும், பைபாஸ் பண்ணணும்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி அதிகமான கொலஸ்ட்ரால் உடலில் இந்தந்த பிரச்சனைகள் ஏற்படுத்தி ஒபிசிட்டி அப்படின்னு சொல்கிற உடல் பருமன் அதிகரிப்பு இந்த விஷயத்தையும் உங்கள் உடலில் ஏற்படுத்துது. இதை தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு இப்போ சமீபமாக பார்த்தோம்னா லிப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொழுப்பு கட்டிங்க உடலில் நிறைய சேர ஆரம்பிச்சிடும். ஸோ உடலில் ஏதாவது எல்லா பகுதியிலையும் பார்த்திங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அந்த கொழுப்பு கட்டிக்கு என்னதான் தீர்வு, இந்த ஒபிசிட்டிக்கு என்ன தீர்வு, இந்த கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகுது, அதுலேயும் இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லும்போது இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் நிறைய பேருக்கு இப்போ அதிகமாக இருக்குங்க. உடல் எடை என்னமோ நார்மலாக தான் இருப்பாங்க, ஆனால் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ், இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேட் கொலஸ்ட்ரால் உடலில் அதிகமாகுது. ஸோ உங்களில் நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகரித்து இருக்கலாம், இல்லை எல்டிஎல் லெவல் அதிகமாக இருக்கலாம். அதற்கான சிறந்த உணவு முறைகள் என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அப்போது உங்கள் உடலில் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், சில அறிகுறிகள் தெரியுங்க, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது லிப்போமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கட்டி கட்டியாக நமக்கு தெரியும், கொழுப்பு கட்டி இருக்குது, அப்போ கொலஸ்ட்ரால் லெவல் நம்ம செக் பண்ணணுன்ட்டு. இப்போ லிப்போமா இல்லைன்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும், உங்கள் உடலில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னா உடல் பருமன் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதற்கு அடுத்ததாக பெல்லி ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம், வயிறு பகுதியில் மட்டும் உங்களுக்கு என்னென்னா பெருசாகிட்டே வர மாதிரி இருக்கும். அப்போது ஃபேட் அதிகமாகிட்டே வர்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ வயிறு பகுதி பெருசாகிட்டு வர்றதோ, உடல் எடை அதிகரிக்கிறதோ நம்ம பார்க்கலாம். அடிக்கடி என்ன ஆகுனா வியர்வை அதிகமாக வருவது, ஒரு சிலருக்கு உள்ளங்கை உள்ளங்கால் வியர்வை தெரியும், அதிகமான வியர்வை வர்றதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அடிக்கடி டென்ஷன் ஆகுதுங்க. நல்லா கவனித்து பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் ரொம்ப வருஷமாக இருக்குன்னா அதற்கு அடுத்தது உடனே கொலஸ்ட்ரால் லெவலும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அடிக்கடி டென்ஷன் ஆகிறது, இரவு சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களும் உடலில் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போது உணவில் நீங்கள் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கக்கூடிய மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் நிறைய நான்வெஜ் சாப்பிட்றீங்க, ரெட் மீட் நிறைய எடுத்துக்கிறீங்க, அதுவும் மசாலா நிறைய போட்டு ஆயில்ஸ் நிறைய சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணி, ஸோ ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது எல்லாமே கொலஸ்ட்ராலாக தான் உடலில் கன்வெர்ட் ஆகும். அதையும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எப்படி நீங்கள் ஆயில் ஐட்டம்ஸ், ஸோ எண்ணெயிலே பொரித்த வறுத்த உணவுகளை தவிர்க்கிறீங்களோ அதே அளவுக்கு நான்வெஜ் கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பால் மற்றும் பால் சார்ந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய எடுக்கிறீங்கன்னா, இப்போல்லாம் எல்லாருமே சீஸ் நான் எடுத்துக்கிறேன்,
பன்னீர் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஆனால் இந்த சீஸ்லாம் நீங்கள் நிறைய சாப்பிட்டுட்டே வரீங்க அப்படின்னா உடலில் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலராக அதையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்துடணும். ஸோ இந்த மாதிரி அதிகமாக அசைவ உணவுகள் சாப்பிட்றதோ இல்லை கொழுப்புச்சத்து நிறைந்த உணவுகள் எடுக்கிறது, எண்ணெய் கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகளை திரும்ப திரும்ப ஹீட் பண்ணி சாப்பிடுவாங்க தெரியுங்களா. இன்றைக்கி ஒரு உணவு நம்ம ரெடி பண்ணிவிடுவோம், ஐயோ இன்றைக்கி கொஞ்சம் மீந்து போச்சே ஃப்ரிட்ஜில் வைப்போம், திரும்ப எடுத்து ஹீட் பண்ணி சாப்பிட்றது. அதுவும் அசைவ உணவு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயமாக பேட் கொலஸ்ட்ரால் உங்கள் உடலில் அதிகமாகிடும். சரி, இந்த பேட் கொலஸ்ட்ராலை உடலில் இருந்து வெளியேற்றுறதுக்கு எந்தெந்த மூலிகை சிறந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா கருஞ்சீரகம் ரொம்ப சிறந்ததுங்க. ஸோ நம்ம உடலில் அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலை விரட்டணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கருஞ்சீரகம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. டெய்லி ஒரு அரை டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரலாம். நிறைய ஃபார்மில் இதை சேர்க்கலாம். சித்த மருத்துவத்திலும் இந்த கருஞ்சீரகம் நமக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை, இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகம் பயன்படுது. கருஞ்சீரக பொடி, கருஞ்சீரகம் வந்து லேசாக வறுத்துட்டு இதை என்ன பண்ணலான்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து காலை இரவு 2 வேளை இல்லை ஒரே ஒரு வேளை தொடர்ந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பூண்டு உணவில் நிறைய சேர்த்துக்கணும். பூண்டை எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த பூண்டு நல்ல தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு லேசாக நம்ம ஒரு 2 நிமிடங்கள் ஸோ ஆவியில் வேக வைத்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஈரம்லாம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தேனில் போட்டுருங்க. இது ஒரு 2 நாள் அந்த தேன்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த பூண்டை தேனோடு எடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு டெய்லி நம்ம ஒரு வேளை சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணீர் குடிச்சிட்டு வரணும். ஸோ டெய்லி ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு 40 டேஸ் 50 டேஸ்க்கு அப்புறம் திரும்பவும் உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவலை செக் பண்ணணும். ஸோ அதே மாதிரி உணவில் நான் சொன்ன மாதிரி எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அது எல்லாமே கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். ஸோ சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்குது. இதில் ஸ்பெஷலாக வெண்தாமரை சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குங்க. இந்த வெண்தாமரை சூரணம் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் அதிகமாக பிளட் ப்ரெஷர் இருந்தாலும் சரி, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாலும் சரி, அதை குறைப்பதற்கு நமக்கு பயன்படுது. ஸோ இதையுமே ஒரு அரை ஸ்பூன் எடுத்து காலை இரவு 2 வேளையும் வெந்நீரில் கலந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து உடல் எடை குறையணும், ஹைப்பர் டென்ஷன் குறையினா இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ரெகுலராக நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா புளி, அதை வந்து குறைங்க. அதுக்கு பதிலாக குடம்புளி சேர்த்துக்கலாம். இந்த குடம்புளி அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இந்த பேட் கொலஸ்ட்ராலை வெளியேற்றுறதுக்கும், நம்ம உடல் அதிகமான எடை இருக்குது அப்படின்னா ஒபிசிட்டி, இந்த ஒபிசிட்டியை குறைக்கிறதுக்கும் உங்களுக்கு குடம்புளி பயன்படுது. ஸோ உணவில் வந்து நார்மலாக நம்ம எடுக்கக்கூடிய புளிக்கு பதிலாக குடம்புளி பயன்படுத்தலாம். ஸோ நெல்லிக்காய் ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸு, அதாவது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய நீங்கள் சேர்த்து சாப்பிட சாப்பிட என்ன ஆகுனா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், டாக்ஸின்ஸ் இது எல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். கொலஸ்ட்ரால் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஃபேட்டி லிவர் இருந்துச்சுன்னா ஸோ ஃபஸ்ட்டே அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிடும் இல்லைங்களா, கிரேட் 1 கிரேட் 2 அப்படின்னு நோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான உணவு முறைகள், சித்த மருந்துகள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.